ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஹேரிங் போன் ஸ்டிச். இது வந்து நீங்கள் ஃபில்லிங்காகவோ அவுட்லைனாகவோ வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பேரலாக லைன் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்லேயே வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஷேப்லேயே தான் வந்து நமக்கு ஸ்டிச் வந்து வரப்போகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரஃப் நோட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு வேணால் கூட நீங்கள் கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் தான் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் கீழே இருக்கிற லைனில் இருந்து ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு எப்பவும் போடுற ஒரு சின்ன பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இந்த இப்போ அப் சைட் போகிறோம். அப் சைட் போயிட்டு நான் லாக் எங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ பேக்வேர்டாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த சைடு ஒரு லாக் போடுறோம். அதாவது இப்போ நம்ம அந்த லைன்லேயே தான் மூவ் பண்ண போகிறோம். இப்போது மேலே இருந்து கீழே வந்துட்டோம். இப்போ லாக் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். அந்த லைன்லேயே நான் லாக் போடுறேன். அதாவது நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த லைன்லேயே போயிட்டு இங்கே ஒரு லாக் போடுறோம். நெக்ஸ்ட்டு அப்படி அப் சைட் போகிறோம். இப்போ லாக் வந்து நமக்கு பேக்வேர்டாக ஒரு லாக்கு. ஸோ லைனை விட்டு நான் எங்கேயுமே மூவ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் லைனுக்கு போகிறோம். இப்போ பக்கத்துலேயே ஒரு லாக், அதாவது அந்த லைன்லேயே தான். ஸோ லைன்லேயே நான் லாக் பண்ணேன். குட்டியாக லாக் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட் வர்றதுக்கு கஷ்டப்படும். கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வரும். ஸோ சின்னதாக லாக் போட்டுட்டு நான் கீழே வந்துட்டேன். இப்போ நான் லைன்லேயே பேக்வேர்டாக ஒரு லாக். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் எந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்குனா கூடயும் அல்லது நீங்கள் நெக்லைனில் வந்து அவுட்லைனாக கூடயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பீடு எந்த இடத்துல கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து ஜிக்ஸாக் டிசைனில் நிறைய பீட் மெத்தட் அண்ட் நிறைய டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அதில் நம்ம பீட் கொடுத்த மாதிரி மேலே நீங்கள் குட்டியாக இந்த இடத்துல இப்போ போகிற இடத்துல வந்து சின்னதாக பீடு வந்து கூட லாக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் சென்டர் பொசிஷனில் கொடுக்கனாலும் நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, ஒரு டைமண்ட் ஷேப்பில் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது பீட் கொடுக்குறது வந்து உங்களோட இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச். ஸோ இந்த கிளாஸோட வந்து ஸ்டிச் அதாவது த்ரெட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீட்ஸ் போயிடலாம். பீட்ஸ் வந்து பேசிக்காக வந்து எப்படி லோட் பண்ணுறது, என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், நெக்ஸ்ட்டு புல்லியன் நாட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், ரிங் நாட் அதெல்லாம் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பீடில் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் போயிடலாம். ஸோ அதில் வந்து பீட் லோடிங் எல்லாம் வரும். ஸோ நாங்கள் பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷேப் அல்லது டிசைனில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் கிளாஸில் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு 199க்கு நம்ம கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.